ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். நல்லா வெயில் சுல்லுன்னு அடிக்குது பாருங்கள். எத்தனை மணி ஆகுது? ஒரு 6:30 மணி இருக்கும் இப்போ டைம் கரெக்டாக. எல்லாருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். மே 1 வேறு அன்னைக்கு. எனக்கு இன்றைக்கி லீவு. சரி, எங்கே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்மளோட கம்பெனியில் லீவு அப்படி இல்லையா, அதனால் வேறு ஒருத்தவங்க வேறு ஒரு ஓனர் கூப்பிட்டுருந்தார். என்னென்னு, கோயம்புத்தூர் வரைக்கும் லாரி எடுத்துகிட்டு போகணும்ப்பா, நீ வர்றியா, ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னாரு. சரிங்க, எனக்கு லீவு தாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபோன் பண்ணியிருந்தார். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வரும். நடந்து போயிட்டோம்னா போகிற வழியில் பேக்கரி இருக்குது. டீயை குடிச்சிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போய் கேட்கணும். அவங்க வர சொல்லியிருந்தாங்க, ஓனர் வர சொல்லியிருந்தாங்களே என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா லாரி எடுத்து கொடுப்பாங்க. அது கன்ஃபார்ம் இல்லை, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது வேறு. அதுக்குள்ளேயும் வேறு டிரைவர் போயிட்டாங்க. கூப்பிட்ட டிரைவர் சில பேர் பைக்கில் சல்லுன்னு போயிடுவாங்க 5 நிமிஷத்தில். நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமிங் இருக்கு இல்லையா, அவங்க 4-5 டிரைவருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. எந்த டிரைவர் ஃபஸ்ட்டு போகிறாரோ அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோன்னா 1200 காசு கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து அன்னூர் போகணும் அப்படின்னாங்க. அன்னூர் போயிட்டு அப்படியே உடனே வர வேண்டியது. லோடெல்லாம் இல்லை, சும்மா வண்டி எம்டியாக வண்டி வேலை பார்க்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு 1200 கிடைக்கும். இருங்க, சவுண்டாக இருக்குது, நாங்கள் அங்கிட்டு போய் பேசுவோம். ஒன்றும் இல்லை, அது தறி மிஷின் தறி ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த குடோனு. இப்போ போயிட்டு வந்தோன்னா ஒரு 1200 கிடைக்கும். அது என்ன வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ஒரு 200 டீ செலவுக்கு போனாலும் ஒரு 1000 இருக்கும். இன்றைக்கி நமக்கு லீவு தானே, சும்மா ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக அப்படியே வரலாம். ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டு சாப்பாடு இருக்குது, பழையது இருக்குது. காலை சாப்பாடை சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எங்கேயாவது கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பழையதை மட்டும் காலையில் சாப்பிட்டு காக்கி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். சரி, பார்ப்போம் என்ன சூழ்நிலை ஆகுதுன்னு. ஒரு வேளை அப்படி இல்லை, வேறு டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நேராக பேக்கரியில் டீயை குடிச்சிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு வேறு யார்ட்டையாவது ஆக்டிங் டியூட்டி கேட்கலாம். ஆனால் எதுவும் டியூட்டி இருக்காங்கன்னு ஒரு 4-5 பேர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்படின்னோம்னா இருந்தால் கூப்பிடுவாங்க. இந்த ஒரு லோடெல்லாம் போனோம்னா 300 காசு கொடுப்பாங்க. சும்மா பக்கத்தில் போய் எங்கேயாவது இறக்கிட்டு வர மாதிரி இருந்தால் மண் லோடு அது இது பார்ப்போம். எதுவும் இன்றைக்கி டியூட்டி கிடைக்குதான்னு. அப்படி கிடைக்கல அப்படின்னா ரெஸ்ட்டை போட்டுற வேண்டியதான் ஜாலியாக. திருப்பூர் போகலான்னு பார்த்தேன். இன்றைக்கி திருப்பூர் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் அந்த மாதிரியான நண்பர்களில் ஒரு பார்த்து ரொம்ப நாளானவங்க இருப்பாங்கள்ல, அவங்க இருக்காங்க. அங்கே போகிற மாதிரி இருக்கும். சரி, ஒருவேளை கோயம்புத்தூர்லாம் போனோன்னா சூப்பராக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அன்னூர்லாம் சூப்பராக இருக்கும், லொக்கேஷன்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். பொள்ளாச்சியெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும் அன்னூர்லாம். அன்னூர் தாண்டி மேட்டுப்பாளையம் ரோட்டில் போகிறோம். ஓகேங்களா, அந்த ஊட்டி ரோடு இருக்குல்ல, அங்கே போகிறோம். பார்ப்பேன் என்ன சொல்லலாகுதுன்னு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். எல்லாருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க, சிறப்பாக இருங்க. லவ் யூ.